أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம முதல் வகுப்பில் இருக்கோம். தஜ்வீத் அப்படின்னா என்னன்னு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். தஜ்வீத் அப்படின்னா நம்மள அரபி எழுத்துக்களை அழகிய முறையில் ஓதுறது தான் தஜ்வீத். அது என்ன அழகிய முறையில் ஓதுறது அப்படின்னா, அரபி எழுத்துக்களை அதனுடைய முறையான உச்சரிப்பு மஹ்ரஜ் முறைப்படி அதோடைய தன்மையை அறிந்து முறையான சட்டங்களை அப்ளை பண்ணி ஓதுறது தான் தஜ்வீத். ஏன் நம்ம தஜ்வீத் முறைப்படி ஓதணும் அப்படின்னா, அல்லாஹ் குர்ஆன்ல 73வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா, குர்ஆனை தெளிவாகவும் நிறுத்தியும் ஓதுவீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்ம மீது கட்டளை இட்டிருக்கான் இல்லையா. அதனால் நம்ம என்ன பண்ணணும், குர்ஆனை எந்த ஒரு தவறுமே இல்லாமல் அதனுடைய உச்சரிப்புகளை கொடுத்து முறையான சட்டங்கள் அப்ளை பண்ணி ஓதுறது தான் தஜ்வீத். இந்த தஜ்வீத் முறைப்படி நம்ம ஓதணும்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மஹ்ரஜ் கற்றுக்கணும். மஹ்ரஜ் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த அரபிக் எழுத்துக்களில் மொத்தம் 28 எழுத்துக்கள் இருக்கு. இந்த 28 எழுத்துக்களுமே ஒரே இடத்துலேருந்து தான் அதோடைய சவுண்டை கொடுக்குதா, ஒரே இடத்துலேருந்து தான் பிறக்குதா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. இதுக்கு வேறு வேறு இடத்துல இருந்து பிறக்குது இல்லையா. எழுத்துக்கள் ஒரு எழுத்து எந்த இடத்துலேருந்து பிறக்குதோ, எந்த இடத்துலேருந்து நம்ம உச்சரிக்கிறோமோ அதுதான் மஹ்ரஜ். இது மஹ்ரஜ் அப்படின்றது சிங்குலர் ஒருமை. இதே மஹாரிஜ் அப்படின்னா என்னன்னா, எழுத்துக்கள் பிறக்கும் இடம். மஹ்ரஜோட பன்மை அதாவது ப்ளூரல் தான் மஹாரிஜ். ஓகேங்களா. அப்போ மஹ்ரஜ் அப்படின்னா என்னது, ஒரு எழுத்தை நம்ம எந்த இடத்துலேருந்து உச்சரிக்கிறோமோ அதுதான் மஹ்ரஜ்.